தொடர் கனமழையால் நெல்லை தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராமசுந்தரம். வணக்கம். தாமிரபரணி ஆற்றில் தற்பொழுது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. கரையோர மக்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய அறிவுறுத்தல்கள் என்னென்ன? மாவட்ட நிர்வாகம் என்ன சொல்றாங்க? நெல்லை மாவட்டத்தில் நேற்று முதல் தொடர்ந்து விட்டு கனமழையானது பெய்து வருகிறது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலுமே தொடர்ந்து கனமழையானது பதிவாகி வருகிறது. இந்த நிலையில தாமிரபரணி ஆற்றில் தற்போது வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டிருக்கிறது. கடையம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கடனாநதி அணையில அதிகமான நீர்வரத்து வருவதன் காரணமாக 12,500 கனஅடிக்கு மேல தண்ணீரானது வெளியேற்றப்பட்டு வருகிறது. அதுபோல மழை பெய்த நிலையில அந்த வயல்வெளியில உள்ள தண்ணீர் உள்ளிட்டவைகள் சேர்ந்து காற்றாற்றுகளுடன் சேர்ந்து மாநகர் பகுதியில் தற்போது 15,000 கனஅடி வரைக்கும் தண்ணீர் வருவதாக மாவட்ட நிர்வாகம் தரப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. நெல்லை மாநகர் பகுதியில் இருக்கக்கூடிய தாமிரபரணி நதிக்கரையில் அமைந்திருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற குறுக்குத்துறை சுப்பிரமணிய சுவாமி கோயிலை சூழ்ந்து தண்ணீரானது சென்று கொண்டிருப்பதால கோயில் இருக்கக்கூடிய அந்த விக்கிரகங்கள், சுவாமி விக்கிரகங்கள் அனைத்துமே தற்போது பத்திரமான மேட்டு பகுதிக்கு கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து தற்போதும் விட்டு கனமழையானது பெய்து வரக்கூடிய நிலையில தாமிரபரணி ஆற்றில் கூடுதலாக தண்ணீர் வருவதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. தாமிரபரணி கரையோர பகுதி மக்களும் எச்சரிக்கையுடன் இருக்க மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து அறிவுறுத்தல்களை வழங்கி வருகிறது. நன்றி ராமசுந்தரம், உங்கள் விரிவான தகவல்களுக்கு.